கோவை ஈஷா யோகா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களை அளிக்குமாறு காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவுகள் பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், இந்த வழக்கில் நீதிமன்றம் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறாங்க? கோவை வடவெளியை சேர்ந்த முனைவர் எஸ் காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தனது 2 மகள்கள் கீதா மற்றும் லதா ஆகியோர் ஈஷா யோகா மையத்தில் யோகா கற்றுக்கொள்ள சென்றவர்கள் அங்கேயே தங்கிவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே ஆட்கொணர்வு மனு தொடர்ந்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் கோவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இருவரும் சில நாட்கள் வெளியிடத்தில் தங்கி இருக்க வேண்டும் என, அதன் பின் மனநிலை ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று மகள்கள் சிவில் வழக்கு தொடர்ந்து உள்ளதாகவும், இதன் காரணமாக தானும் தனது மனைவியும் மன ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது மகள்களை தனி அறையில் அடைத்து வைத்து துன்புறுத்துவதாக தெரிய வருவதாகவும், ஈஷா யோகா மையத்துக்கு எதிராக தான் எந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்றும், அப்படி செய்தால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என 2வது மகள் மூலம் நிர்பந்திக்கப்படுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது மகள்கள் ஈஷா யோகா மையத்திலிருந்து வெளியில் வந்தால் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்றும், அவர்களுக்கான தனி இடத்தை கொடுத்து அவர்களுடைய தனிமை பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், வி. சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மகள்கள் இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் நீதிபதிகள் விசாரணை நடத்தினர். பெற்றோர்கள் தங்களை கேவலப்படுத்துவதாக மகள்கள் தெரிவித்த பொழுது அதற்கு நீதிபதிகள் குறுக்கிட்டு, நீங்கள் முற்றும் சிறந்த ஞானிகளான பின் அதை ஏன் பொருட்படுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். ஈஷா யோகா மைய நிறுவனம் ஜக்கி வாசுதேவ் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைத்த புகைப்படத்தை பார்த்த நீதிபதிகள், மகள்களுக்கு திருமணம் செய்துவிட்டு இவர்களை சன்னியாசிகளாக ஆக்குவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து தாங்கள் யாருக்கும் எதிராகவும் அல்லது ஆதரவாகவோ இல்லை எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இது குறித்து பல சந்தேகங்கள் இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பின்னர் ஈஷா யோகா மையத்தின் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ற விவரத்தை வரும் 4ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் விசாரணை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.